தூங்குற முறைகள் 4 முறை இருக்குது. இதுல 4 முறையிலையும் எது ஆக சிறந்தது அப்படின்னு பார்ப்போம். நாங்க பொதுவா தூங்குறதுல எங்கட முதுக தரையில வச்சு படுக்கிற முறை ஒன்று இருக்கு. அது பேக் சைட் ஸ்லீப்பிங் சொல்றோம். அடுத்தது லெஃப்ட் சைட் இடப்பக்கமாக நாங்க சரிஞ்சு படுக்கிறது. அடுத்தது வலப்பக்கம் சரிஞ்சு படுக்கிறது. அடுத்தது வயிறு வயிறு ஸ்டொமக் சைடு, அதாவது வயிறை வந்து தரையில படுற மாதிரி குப்புறா படுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ரைட். இதுல நாங்க முதல்ல பார்ப்போம் வலது பக்கம் படுக்கிறது, வலது பக்கம் சரிஞ்சு ரைட் சைட் படுக்கிறத பார்ப்போம். இது என்ன பொறுத்தளவுக்கு இது ஏன் சிறந்ததுன்னு நான் சொல்றேன்டா, இது வந்து ஹார்ட்டுக்கு சிறந்தது. அப்ப ஹார்ட்டுக்கு சிறந்ததுன்னு சொன்னால் சயின்டிபிக் ரீதியா ஹார்ட்டோட ப்ரெஷர், ஹார்ட்டுக்கு கொடுக்கப்படுற ப்ரெஷர் குறைய சீராக இயங்க செய்யணும். அப்ப எந்த நோயுமே இல்லாத ஒரு சாதாரண நபர் எப்படி தூங்கணும்? வலது பக்கம் தூங்குறது சிறந்தது. ஏன்னா மெயின் விஷயம், ஒரு மிஷின்ல மெயின் விஷயம் ஹார்ட். அப்ப அதுக்கு சிறந்த முறை பெஸ்ட்னு நான் சொல்றேன். பட் ஆனா சயின்டிபிக் ரீதியாகவும் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ரைட். இது அவர் சில நோயாளிகள் இருப்பாங்க, சில நோய்வாய்ப்பட்டவர்கள், சில பிரெக்னன்சி காலகட்டங்களில் லெஃப்ட் சைட் ஸ்லீப்பிங் பெஸ்ட்னு சொல்றாங்க. லெஃப்ட் சைட் ஸ்லீப்பிங்ல யாருக்கு நல்ல கேட்டா, இப்ப என்ன குரட்டை விடுவாங்களே, ஸ்னோரிங் குரட்டை விடுறாக்கள், தூக்கத்துல திடீர்னு மூச்சு திணறல் வருமே, அவங்களுக்கு சிறந்தது. அதே மாதிரி இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், இந்த புளிச்ச தண்ணி மாதிரி மூக்குள்ள வாயில இரவு படுத்துக்க பிறகு நமக்கு வருமே, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் உள்ள ஆக்களுக்கு சிறந்தது. பிரெக்னன்சி காலகட்டத்திலையும் அதுவும் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அந்த மூச்சு திணறல் எல்லாம் இருக்கிறதால அதுவும் அதோட சார்ந்து சிறந்தது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாட்டி எது சிறந்தது? ரைட் சைட் சிறந்தது. பட் அப்ப இந்த மாதிரி பிரச்சனைக்கு சொல்ல ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ல என்ன நடக்கும்னு கேட்டால், நம்ம லெஃப்ட் சைட்ல தூங்கினா எங்களோட ஸ்டொமக்ல இறப்பையில அடியில போய்த்து ஆசிட் எல்லாம் தங்கிடும், அதால ரிஃப்ளெக்ஸ் வராது. அதே மாதிரி நாங்கள் லெஃப்ட் சைட்ல தூங்க சொல்ல எங்களோட மூச்சு குழாய்க்கு தானே அது நல்ல சீராக இயங்குறதுக்கு செயல்படும். அப்ப காத்து போய் வரத்தால அதிகமா அடைப்பில்லாதால எங்களுக்கு அந்த மூச்சு திணறல், அதே மாதிரி குரட்டை தன்மை இதுகள் எல்லாம் குறைய வாய்ப்பிக்குது. அதே போல பிளட் சர்க்குலேஷனும் சிறந்த முறையில் செயல்படும். ரைட். அதுக்கடுத்தது பெக்ஸ், அதாவது முதுக தரையில வச்சு படுப்போமே, பெக்ஸ் இப்படி நேரடியா அப்படி படுக்கிற தூக்கமும் சிறந்தது. அது மிகச்சிறந்தது எதுக்குன்னு கேட்டா, எங்கட கழுத்து முதுகெலும்புக்கும் இடுப்பு முதுகெலும்புக்கும் மிகச்சிறந்தது. ஆனா அது அப்படி படுக்க சொல்லையும் நாங்க முட்டிக்கு, அதாவது முழங்காலுக்கு கீழே சின்னதா ஒரு தலையணை வச்சு கொண்டு படுக்கிறது பெஸ்ட். அதே மாதிரி லெஃப்ட் சைட் ரைட் சைட்லையும் நாங்க படுக்கிற மாதிரி படுக்க சொல்ல சின்ன 2 கால்களுக்கு இடையிலையும் ஒரு தலையணை வச்சு கொண்டது, அதுவும் பெஸ்ட். சரி, இப்ப படுக்க பிரச்சனையான படுக்கை எது தெரியுமா? எங்களோட வயிற்று பகுதியை தரையில வச்சு குப்புறா படுக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டொமக் சைட்ல படுக்கிறது. அந்த படுக்கை வந்து எங்களுக்கு கழுத்து வலியையும் முதுகு வலியையும் பேக்போன் வலியையும் அதிகமா ஏற்படுத்தும். ரைட். இப்ப நான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு, நான் ஒரு நோயுமே இல்லாத ஒரு சிறந்த வளர்ச்சி, அதாவது முதுகு வலி, பேக்போன் வலி எதுவுமே இல்லை, கழுத்து வலி, கேஸ்ட்ரிக் ஒண்ணுமே இல்லாத ஒரு நபர் எப்படி தூங்கணும்? நான் சொல்றேன் ரைட் சைட்ல தூங்கணும். அப்ப அந்தந்த பிரச்சனைக்குள்ளாக அந்தந்த முறையில தூங்குறது பெஸ்ட். தேங்க்யூ.